இந்திய வரலாறுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? அரசர்கள், போர்கள், பிரம்மாண்டமான கோட்டைகள், சரிதானே? ஆனா இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இதுக்கு இணையா இன்னொரு உலகம் இருந்திருக்கு. கலை, அறிவு, அதிகாரம்னு எல்லாத்துலயும் உச்சம் தொட்ட சக்தி வாய்ந்த பெண்களோட உலகம். வாங்க, காலத்தால மறக்கப்பட்ட அந்த அத்தியாயத்தை இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து புரட்டி பாப்போம். நம்மளோட இந்த கதையோட ஹீரோயின் திருமலாம்பா. விஜயநகர பேரரசோட பொற்காலத்துல வாழ்ந்த ஒரு மாபெரும் மேதை. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க யாருங்கிறதே இன்னைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பெரிய புதிர். அவங்க உண்மையிலே ஒரு ராணியா இல்ல அரசவையில இருந்த ஒரு பண்டிதரா? வாங்க, இந்த மர்ம முடிச்சா அவிழ்க்க முயற்சி பண்ணலாம். இந்த வரிகளை யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற எந்த புலவரும் இல்ல, திருமலாம்பாவே தன்னோட கவிதையில தன்னை பத்தி எழுதி கொண்டது. யோசிச்சு பாருங்க, தன்னோட திறமை மேல எவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்திருந்தா இப்படி எழுத முடியும்? அவரோட இந்த தன்னம்பிக்கையும் கலைத்திறனும் நம்மள பிரமிக்க வைக்குது இல்லையா? ஓகே, முதல்ல இந்த கவிஞர் ராணியோட மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பாப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வேதங்கள்ல இருந்து நாடகங்கள் வரைக்கும் எல்லாத்துலயும் கரை கண்டவங்க. எழுதுறதுல வல்லமை படைச்ச கை, மத்த கவிஞர்களை ஆதரிக்கிற ஒரு பெரிய மனசு, அது மட்டும் இல்லாம பேரரசரோட அன்புக்குரியவரா, நம்பிக்கைக்குரியவரா இருந்திருக்காங்க. ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை திறமைகளா? இது அவங்களே நமக்கு காட்டுற சித்திரம். இங்கதாங்க அசலான ட்விஸ்டே வருது. ஒரு பக்கம் தெலுங்கு கவிதைகளும் ஸ்ரீரங்கம் கோயில் கல்வெட்டும் அவங்கள அச்சுத்தராயரோட பட்டத்து ராணின்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் சில கோயில் பதிவுகள்ல ஓடுவா திருமலாம்பான்னு இருக்கு. இந்த ஓடுவான்ற வார்த்தைக்கு அரசவையில படிச்சு காட்டுறவங்கன்னு அர்த்தம் இருக்கலாம்னு சில அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ அவங்க உண்மையிலே யாரு? ராணியா இல்ல அரசவை பண்டிதரா? இந்த கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கல. திருமலாம்பாவோட கதை ஒரு தனிப்பட்ட பெண்ணோட கதை கிடையாது. அது ஒரு பெரிய சகாப்தத்தோட பிரதிபலிப்பு. அவரை போல பல சுதந்திரமான அறிவார்ந்த பெண்கள் வாழ்ந்த ஒரு சமூகத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கணிகை, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல ஒரு மாதிரி தப்பான பிம்பம் விழலாம் இல்லையா? ஆனா நாம புரிஞ்சுக்கணும், அந்த காலத்துல இந்த வார்த்தையோட அர்த்தமே வேற. கணிகைகள்னா கலைகள்ல தேர்ச்சி பெற்ற, படித்த, செல்வந்த, சுதந்திரமான பெண்கள். திருமணம்ங்கிற அமைப்புக்குள்ள போகாம தங்களோட சொத்தையும் அறிவையும் தங்களோட வாரிசுகளுக்கு, அதாவது மகள்களுக்கு கடத்தினவங்க. இந்த ஸ்லைட பாருங்க, உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரியும். ஒரு பக்கம் அதிகாரத்தோடும் செல்வத்தோடும் தாய் வழி சமூகமா வாழ்ந்த உண்மையான பெண்கள், இன்னொரு பக்கம் பிற்கால சினிமாக்கள்ல காட்டுற மாதிரி ஆண்களோட தயவுல வாழ்ற சோகமான கதாபாத்திரங்கள். பாருங்க, எப்படி ஒரு உண்மையான வரலாற்ற தலைகீழா மாத்தி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னு. அடுத்து நாம பார்க்க போறது, இந்த பெண்கள் வெறும் கலைஞர்கள் மட்டுமல்ல, அவங்க எப்படி சமூகத்தோட ஆணிவேரா இருந்தாங்கங்கிறது தான். யோசிச்சு பாருங்க, கோயில்களுக்கு நிலம் கொடுத்திருக்காங்க, வட்டி வரா மாதிரி அறக்கட்டளைகளை நிறுவியிருக்காங்க. ஏன், கோயில் திருவிழாக்கள் எப்படி நடக்கணும்னு இவங்க கிட்டதான் ஆலோசனை கேட்டிருக்காங்க. அவங்க விதவையா மாட்டாங்கன்றதால கல்யாணத்துல அவங்க கலந்துக்கிறது ரொம்ப மங்களகரமா கருதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தலைக்கோழி மாதிரி பெரிய பட்டங்கள் கொடுத்து அவங்களோட கலைய சமூகம் கொண்டாடி இருக்கு. அனுக்கியர பரவின் அங்கையர, வித்தநாயகசி நாயகி, பாலி அக்கா, இதெல்லாம் வெறும் பெயர்கள் கிடையாது. இவங்க எல்லாரும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து தங்களோட செல்வாக்க, தங்களோட கொடைய கல்லுல செதுக்கிட்டு போன சக்தி வாய்ந்த பெண்கள். அவங்களோட பங்களிப்புக்கு இது ஒரு அழியாத சாட்சி. எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா எல்லா நல்ல விஷயங்களுக்கும் ஒரு முடிவு வரும் இல்லையா? அப்படி வந்த ஒரு சோகமான முடிவுதான் தலைக்கோட்டை போர். கதையோட போக்கு இப்போ ஒரு சோகமான பக்கத்துக்கு திரும்புது. விஜயநகரத்தோட வீழ்ச்சி எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அந்த பேரழிவோட வழியை நம்ம புரிஞ்சுக்க இன்னொரு கவிஞர் ராணியான கங்காதேவியோட இந்த வரிகளே போதும். மிருதங்க இசை கேட்ட கோயில்கள்ல இப்போ நரி ஊளை கேக்குதுன்னு சொல்றாங்க. கேட்கும்போதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த டைம் லைனை பார்த்தா நமக்கு ஒன்னு புரியும். கிட்டத்தட்ட 230 வருஷம் தென்னிந்தியாவையே ஆண்ட ஒரு மாபெரும் சக்தி விஜயநகர பேரரசு. ஒரே ஒரு போர்ல 1565ல நடந்த தலைக்கோட்டை போர்ல முழுசா சரிஞ்சு போகுது. தோல்வினா சும்மா இல்ல, 6 மாசம் நினைச்சு பாருங்க. 6 மாசத்துக்கு அந்த பேரரசன் தலைநகரம் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்டு வெறும் இடிபாடுகளா மாறிப்போனது. ஒரு செழிப்பான நாகரிகமே சாம்பலாக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த அழிவு வெறும் கட்டிடங்களோடையோ போர்க்களத்தோடையும் நிக்கல. அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய சரித்திர அழிப்பே நடந்திருக்கு. இந்த பெண்களோட கதைகள் திட்டமிட்டு நம்ம நினைவுகள்லிருந்து அழிக்கப்பட்டிருக்கு.
பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு இந்த மேற்கோள் தெளிவா சொல்லுது. தேவதாசிங்கிற பதவி ரொம்ப கண்ணியமானதா மதிக்கத்தக்கதா பார்க்கப்பட்டிருக்கு. பெரிய பெரிய குடும்பங்கள் கூட தங்களோட பெண்களை பெருமையா கோயிலுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்ததும் கதை மொத்தமா தலைகீழா மாறுது. அவங்களோட விக்டோரியன் பார்வைக்கு இந்த பெண்கள் ஒழுக்கக்கேடானவங்களா தெரிஞ்சாங்க. குறிப்பா 1857 சிப்பாய் கலகத்துக்கு பிறகு இவங்க கிளர்ச்சியாளர்களுக்கு உதவுற உளவாளிகள்னு முத்திர குத்தி இவங்களோட வாழ்க்கையே சட்டவிரோதமாக்கிட்டாங்க. சோ இது எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 1, அவங்கள ஆதரிச்ச பேரரசுகள் வீழ்ந்து போச்சு. 2, காலனி ஆட்சியாளர்களோட ஒழுக்க விதிகள் இவங்க மேல திணிக்கப்பட்டுச்சு. 3, சட்டங்கள் மூலமா இவங்களோட உரிமைகளும் சொத்துக்களும் பறிக்கப்பட்டுச்சு. கடைசியா சரித்திர புத்தகங்கள்ல இருந்து இவங்களோட பங்களிப்பே மொத்தமா நீக்கப்பட்டுச்சு. இப்படிதாங்க ஒரு தலைமுறையையே நம்ம வரலாறுல இருந்து காணாம ஆக்கிட்டாங்க. திருமலாம்பாவோட மர்மத்தில் ஆரம்பிச்ச நம்ம பயணம் இங்க வந்து நிக்குது. இவ்ளோ சக்தி வாய்ந்த சுதந்திரமான பெண்களோட ஒரு உலகத்தையே நம்ம வரலாற்றிலிருந்து சுலபமா அழிக்க முடிஞ்சதுன்னா, நாம இன்னும் தெரிஞ்சுக்காத இதே போல மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட உண்மை கதைகள் இன்னும் எத்தனை இருக்குமோ? யோசிக்க வேண்டிய கேள்விதானே இது.